2014 மோடி அரசாங்கம் பதவியேற்கும் போது இருந்த மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை 381. அதே மாதிரி மருத்துவ சீட்டுகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 51,000 யூஜி அண்ட் பிஜி ரெண்டும் சேர்ந்து. இதே 2025 இப்போ அக்டோபர் மாதம் நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கல்லூரிகளோட எண்ணிக்கை 786 ஆயிருக்கு. அதே மாதிரி பிஜி அண்ட் யூஜி சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,18,000 ஆயிருக்கு. WHO ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும். நம்ம நாட்டில் மொத்தமாக இப்போ இருக்கிற டாக்டர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14 லட்சம். அப்போ நம்ம இது மாதிரி இன்னும் 10 மடங்கு நம்ம டாக்டரோட எண்ணிக்கையை உயர்த்த வேண்டியிருக்கு. ஸோ 2025 மட்டும் அரசாங்கம் இன்னும் ஒரு 10,000 சீட்ஸ் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2028-29க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 1,18,000 சீட்டுங்கிறது 1,28,000 சீட்டு ஆக போகுது. ஸோ அரசாங்கம் இது எதனால் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய டாக்டர் வரும்போது வெளிநாடுகளுக்கு டாக்டர்களுக்கு கொஞ்சம் பேர் போயிட்டாலும் கூட பிரெயின் ட்ரெயின் ஆனால் கூட நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிங்க பார்த்தீங்கன்னா இன்னும் எச்சாகும். அதனால தான் அரசாங்கம் இதில் ரொம்ப தீவிரம் காட்டி டாக்டர்களோட எண்ணிக்கையும் மருத்துவமனையோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்திகிட்டே வராங்க.